யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வகுத்து இருக்கிறாரு. அந்த 8 படிநிலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும் எவ்ரிடே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 படிநிலைகளை எப்படி நம்ம முழுமையா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நான் வந்து 2017 வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறேன். முடிச்சுட்டு நம்ம என்ன மாதிரி இந்த யோகா ஆசனங்கள்லாம் நம்ம பயில முடியும் அப்படின்னு கேட்டதான் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து பாத்தீங்கன்னா மோடிஜி என்ன பண்றாரு, இன்டர்நேஷனல் யோகா டே சொல்லிட்டு 125 நாடுகள் சேர்த்து என்ன பண்றாரு, இன்டர்நேஷனல் யோகா டே சொல்லி அறிவிக்கிறாங்க. இது நம்ம 11வது இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம கொண்டாடுறோம். அவர் மோடிஜி தான் என்ன பண்றாருன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சென்டர் பண்ணாங்க, யோகா கத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, போகவும் மாட்டாங்க, போறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்களா இருப்பாங்க. இந்த இன்டர்நேஷனல் யோகா டே சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேலை மட்டும் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்பப்போ அந்த மோதிரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது நம்ம பாடியில உணர்ச்சிகள் சீரா இயங்குறது கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விரல்ல மோதிரம் போட ஆரம்பிக்கிறாங்க, அதை மண்ணுன்னு அறிவிக்கிறாங்க. மண், நீர், மெல்லியா, பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் எடுத்து நீரியா, பஞ்சபூதங்கள் பார்க்கலாமா, முதல்ல பார்க்கலாமா இருக்கு. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5மே பஞ்சபூதங்கள். நம்ம பஞ்சபூதத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா எப்படி ஏற்படும் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிரச்சனைகள் வாயு தொந்தரவு இருக்கும். கேஸ் வந்து உடல் வந்து கூண் விழாது, அது உட்காரும் போதைக்கு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும், பாடி வந்து ஃபேன் தொங்க போட்டு உட்காரக்கூடாது, பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த பத்மாசனத்துக்கும் அர்த்த பத்மாசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பத்மாசனம்ங்கிறது 2 காலும் தொடைக்கு மேல போட்டீங்கன்னா பத்மாசனம், ஒரு கால் மட்டும் மேல போட்டீங்கன்னா அர்த்த பத்மாசனம். பத்மாசனம் ஓகே, சிரிக்க வேண்டாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பத்மாசனம். ஓகே, நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம்ப்பா. நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இதுக்கு பத்மாசன நிலை. அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணோம்னா சுகாசனம், அர்த்த பத்மாசனம், பத்மாசனம். இந்த நிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஆசனங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பர்வதாசனம் பார்க்கலாம். பர்வதாசனம் இந்த பர்வதாசனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு உடல்ல பெயின் சரி செய்யப்படுது, கழுத்து வலி பிரச்சனைகள் சரி செய்யப்படுது, ஷோல்டர் பெயினும் சரி செய்யப்படுது. ஞாபகம் சொல்லுங்க. இப்படிதான் என் ஜென்மத்தில் நான் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. டச் பண்ணிக்கோங்க, அது யோக முதிரா. இந்த யோக முதிரா பண்ணும்போது நமக்கு என்ன மேஜர் பயன் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுகுடல், பெருகுடல், பித்தப்பை, கருப்பை, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகப்பை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வஜ்ராசனத்தோட பயன்கள் பார்க்கும்போது, அதாவது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, பொருந்தி வைக்கிறீங்களா? அது பொருந்தி வைக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்துது. ஜீரண சக்தி, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகணும் இல்லையா, செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம நரம்பு. அதுக்கப்புறம் நம்ம யோகாசனம் செய்யறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம். சின்ன ஆக்டிவிட்டிஸ் படுத்த பெட்ஷீட்னா படிச்சு வைக்கிறது, இல்ல அதுவும் பத்தல அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் என்ன பண்ணலாம், சின்ன வார்ம் அப் பண்ணலாம். இல்ல சூரிய நமஸ்காரம், உத்தராசனம், ஹஸ்த உத்தராசனம், பாதகஸ்தாசனம். பாதகஸ்தாசனம் ஹெட் டவுன் பண்ணிக்கலாம்.
பாதகஸ்தாசனம். அடிஷனல் போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அரமண்டி இல்லைன்னா உட்கட்டாசனம் சொல்லலாம். அரமண்டி இல்லைன்னா உட்கட்டாசனம். பர்வதாசனம். அடுத்தது புஷ்அப்ஸ் போஸ். புஷ்அப்ஸ் பண்ற போஸ். அடுத்தது புஜங்காசனம். புஜங்காசனம். அடுத்தது பர்வதாசனம். பர்வதாசனம். அடுத்தது அஸ்வ சஞ்சலாசனம். பாதகஸ்தாசனம். ஹஸ்த உத்தராசனம். நமஸ்காரம். சரிங்களா? அப் பண்ணுங்க. புதியங்கால் மட்டும் லைட்டா மேல அப் பண்ணிக்கோங்க. இது பேர் தடாசனம். இந்த தடாசனம் மேற்கொள்றதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கால் நடுக்கம், படபடப்பு, அது மட்டும் இல்ல வளர்ச்சியின்மை. வளர்ச்சி வந்து நிறைய பேருக்கு கம்மியா இருக்கும். அந்த வளர்ச்சியின்மையை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய பரிவர்தாசனம். இந்த பரிவர்தாசனத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஹிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப ட்விஸ்ட் கிடைக்கும். இடுப்பு 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 வலிக்குது, இடுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாறிடுது. நம்ம ஆசனம்னாலே ஒரு நிலையில இருக்கிறது தான் ஆசனம். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டச் பண்ணுங்க, ஸ்டாப். மேல ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப். டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பரிபட்ட திரிகோணாசனம்ங்கிறது ஒரு பக்கம் டச் பண்ணிட்டு நம்ம ஸ்கையை பார்க்கணும், வானத்தை பார்க்கணும். அப்ப கழுத்து வலி பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. கழுத்து வலி, இடுப்பு வலி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிபட்ட திரிகோணாசனத்துல ரொம்ப டவுன் ஃப்ரண்ட்ல டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் டவுன் கீழே கீழே டவுன் பண்ணுங்க. கட்டவர்கள் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. கட்டவர்கள் ஹோல்ட் பண்ணுங்க. கட்டவர்கள் ஹோல்ட் பண்ணுங்க. கட்டவர்கள் ஹோல்ட் பண்ணுங்க. கட்டவர்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமா? பச்சிமொட்டாசனம். பச்சிமொட்டாசனம் ஆசனம்ங்கிறது ஒரு நிலையில வந்து இருத்தல் தான் ஆசனம். கையில என்ன பண்றீங்க? நமஸ்காரம். நமஸ்காரம் பொசிஷன் பண்ணீங்கன்னா இது பத்தாசனம் முழுமையா நமக்கு நிறைவேறும். இன்னொன்று கால் மாற்றி பண்ணிக்கோங்க. கால் மாற்றி பண்ணிக்கோங்க. ஜானு சீராசனம். நம்ம செய்யும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, பெரும்பை, கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்கும் ஓவராலா நம்ம செஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் பின்னாடி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணுங்க, ப்ரெஷர் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த பச்சைங்கிற இந்த கோபுராசனம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியனுக்கு தனியாக ஸ்பெஷலாக நடனமன்றத்தில் இழுத்து பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சிறுநீரக பை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வச்சுக்கிறதுக்கு பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சபூதம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பஞ்சபூதம் கை கால்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மூணு விரல்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விரல்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பூதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம குதிரைகள் செய்யும் போது டவுட் இருக்கு. கேட்கலாமா? கேளுங்க. எதிர்பார்க்கிறேன். கேட்கணும்.
தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல கேளு. இருக்கு. ஒத்த கால நிக்கிறது வந்து அவங்க எளிமை இல்லை. கரெக்டுங்களா? அப்ப முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த ஆசனம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நம்ம ஏகபாதாசனம் முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். இது பேரு ஏகபாதாசனம். இன்ஹேல் எக்ஸேல் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. எவ்வளோ மென்மையாக மெதுவாக ஒரு மயில் இறகையோ பறவை இறகையோ வச்சிங்கன்னா ஆடக்கூடாது. இப்போ எவ்வளோ மென்மையாக இழுக்கணும், ஹோல்டு பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ் முதல்ல பண்ணிட்டு க்ளோஸ் யூர் ஐஸ் டூ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எக்ஸசைஸ் 10 டைம்ஸ். ஆஃப்டர் விச் உங்களுடைய புருவ மத்தியிலிருந்து உள்மூச்சு வெளிமூச்சு போகும் இல்லையா, அதை நீங்கள் கவனிங்க. அப்படி கவனிக்க மைண்ட்லெஸ் ஸ்டேட் இட் வில். மகாலட்சுமி அவர்களே அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட குரு. யோகானாக்கா என்னமோ ஒன்று நினச்சிக்காதீங்க, சரியா? நம்ம வந்து டெய்லி எது பண்ணுறோமோ இல்லையோ மூச்சு விடுறோம். உங்களுக்கு தெரியலையா தெரியலையா? மூச்சு விட்டுட்டே தான் கடவுள் அப்படி வரைச்சிருக்காரு. நம்ம கையில் கொடுத்தாக்கா மூச்சையும் மறந்து போயிடுவோம், எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட்டு அந்த கடவுள் நம்மளை படித்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மூச்சு விடுறதுலேயே நமக்கு என்னெல்லாம் வியாதி வருதோ தலைவலியோ வயிற்று வலியோ என்ன பண்ணிருந்தாலோ அந்த மூச்சுனாலேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மருந்து, அதாவது மருந்தினால் முழுங்க வைத்தா இருக்க மாட்டாங்க. இந்த யோகங்கிறது அந்த மாதிரி தான். அந்த மூச்சை வச்சுட்டே நம்ம வந்து உடல்ல இருக்கிற என்னெல்லாம் நம்ம ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட பண்ணலாம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் எல்லாம் மூளையை நல்லா வளர்த்துக்கலாம். நிறைய படிக்கலாம், நல்லா படிக்கலாம், நம்ம வேலைகள் பண்ணலாம், நம்ம வந்து பைலட் ஆகலாம். அந்த ஆசைகள் நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும். நம்ம எல்லாம் சாதிக்கிறதுக்கு பண்ணிருக்கோம். அது வந்து என்னென்ன முடியும்னாக்கா டெய்லி ஒரு ருட்டீன்ல இருக்கணும். கண்ணை முடிச்சோடனே அவர் சொன்ன மாதிரி காலை கடல் முடிச்சுட்டு தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சுட்டு அப்புறம் இந்த சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு யோகாங்கிறது வந்து மூச்சு பயிற்சி தான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அவர் சொன்னதில்லை நீங்கள் வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக வருங்க வருங்காலத்தில். யோகாங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சது. எப்போ பார்த்தாலும் மைண்டு வந்து மனசு வந்து அப்படியே சிந்தனைகளாக கவலையாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வாங்கணுமே, என்ன பண்ணுறது, அது என்னைக்கோ தொலைச்சிட்டோமே, அந்த மாதிரி கவலை. எங்களுக்கு வேறு மாதிரி கவலை. அந்த கவலையிலேருந்து விடுபடுறதுனால மூச்சை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே பார்த்து நல்ல காலாக அட்டியெல்லாம் பண்ணும்போது மனசும் ஒரு அமைதியாக இருக்குது, வாழ்க்கையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நம்மளும் சிரித்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த யோகாவை வந்து தினசரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணி அதனால் நல்ல பயன் அடையணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. I'm taking the lead from ma'am. Hare Krishna. Wonderful. Okay. நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு சீக்ரெட் வேணும்? சீக்ரெட்டை சத்தமா சொல்லலாமா? ஓகே. நம்ம இதை மனசுக்குள்ளார வச்சு வேலை செய்ய வேண்டிய வேலை. ஓகே. Do you want secrets? எத்தனை பேருக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்கும்? குயிக்கா இருக்கணும். எஸ், வீடியோ கேம்ஸ் பிடிக்கும். வீடியோ கேம்ஸ்ல ஒரு லெவல் போறப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்லாக் பண்ணுவாங்களா? ஹேண்ட்ஸ் டவுன். தேங்க்யூ. அன்லாக் பண்ணுவாங்களா? ஒரு ஸ்டேஜ் அன்லாக் ஆகும். அந்த மாதிரி இப்ப இவங்க சொன்னதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அன்லாக் பண்ணலாம்னு இருக்கோம். அன்லாக் பண்ணலாமா? Are you ready? Yes. ஏதாவது சீக்கிரம் வேணும் தானே நமக்கு வந்ததுக்கு? வேணும் தானே? எஸ். ஓகே. நவ் நான் சொல்றது ஒரு பெரிய வேர்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. த்ரிகரண சுத்தி. அதுக்கு பேர் என்ன? த்ரிகரண சுத்தி. இது என்ன பெரிய
வேர்டா இருக்கு, இதை எப்படி ஃபாலோ பண்றது, இது நம்மளுக்கு முக்கியமா? சரியா? இவங்க இத்தனை நேரம் அதை மாடிஃபை பண்ணி எலாபரேட்டா சொல்லி கொடுத்தாங்க. நான் எனக்கு 1 மினிட் கொடுத்ததுனால குட்டியா பேசணும்ல, அதனால குட்டியா வரேன். ஓகே, இந்த வேர்டு பேர் என்ன? ரிப்பீட். த்ரிகரண சுத்தி. த்ரிகரண சுத்தி. த்ரீனா 3, நம்பர் 3. கரணனா விஷயங்கள் வச்சுக்கோங்க, விஷயங்கள். சுத்தினா சுத்தமா இருக்கணும். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட மேம் சொன்னாங்க இல்லையா, நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா யோகாக்கு முக்கியமான விஷயம், இப்ப கேட்டாங்க இல்லையா டவுட், எண்ணம். சரியா? எண்ணத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல, இது காட்டு குதிரை மாதிரி போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி ஓடுது? குதிரை மாதிரி என் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு தெரியுமா எத்தனை தாட்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு? ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை தாட்ஸ் ஓடுதுன்னு தெரியுமா? எத்தனை விதமான தாட்ஸ்? ஒரு நிமிஷத்துக்கு 60 தாட்ஸ் ஒரே நிமிஷத்துக்கு. அப்ப எப்படி போயிட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. இதை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கட்டுக்கோப்பா தேவையான திசையில திருப்பி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அக்ரி ஹேண்ட்ஸ் அப். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு மேம், இதுல இருந்து காப்பாத்திக்கணும் நம்மள. எஸ் ஆர் நோ? இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல காப்பாத்திக்கணும்னா நம்மளுக்கு இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஃபர்ஸ்ட் எண்ணம். எண்ணத்தை ஒழுங்கு பண்றது. சொன்னாங்க நிறைய தடவை சொன்னாங்க ஒழுங்கு செய்தல். எப்படி உன் எண்ணத்தை ஒழுங்கு பண்றது? இந்த தாட் நீ வா, இந்த தாட் நீ வராதுன்னு சொல்ல முடியுமா? அந்த பவர் இருக்கா? நம்ம கிட்ட இல்ல. ஆனா அதுக்கு என்னதான் இருக்கு? ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ல ஒரு சைடு, ட்ரையாங்கிள்னா என்ன? முக்கோணம் இல்லையா? இந்த முக்கோணத்துல ஒரு பக்கம் இருக்கிறது உங்களோட பிரெத், உங்களோட சுவாசத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியும் தானே? எஸ் ஆர் நோ? இன்னொரு பக்கம் இருக்கிறது என்னது? இந்த மனம். இந்த பக்கம் சுவாசம், இந்த பக்கம் மனம். இது 2 ஒழுங்கா இருக்கும்போது உங்களோட சக்தி அந்த இடத்துல குவியும். இப்ப நிறைய தாட்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி போறப்போ உங்களால எண்ணெய் குவியல பண்ண முடியாது. இந்த எண்ணெய் குவியல் பண்ணணும்னா வேரியஸ் போஸ்டர்ஸ் இப்ப சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேரியஸ் போஸ்டர்ஸ் சரி. இப்போ தர்மராஜ் சார், டாக்டர் பாஸ்கர் சார், அகல்யா மேடம், ரேணுகா தேவி எல்லாரும் உங்களுக்கு இது பத்தி யோகா பத்தி சொன்னாங்க. இப்போ நம்ம டெய்லி இங்க பிரேயர் முடிச்சோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம 20 மினிட்ஸ் மெடிடேஷன். அது என்ன மெடிடேஷன்? ஆனாபானா என்னது? யோகா இல்ல, ஆனாபானா என்னது? மூச்சு தானே பாக்குறீங்க நீங்க. உள்ள வர்றது வெளியில வர்றது 20 மினிட்ஸ் பண்ணணும். நாங்க அந்த ரேணுகா மேம் சொன்னதும் அதேதான். கரெக்டா? நாளையிலேருந்து நீங்க மண்டேலேருந்து இன்னும் கவனமா பண்ணுவீங்க. 20 மினிட்ஸ் இஸ் மோர். கரெக்டா? எவ்வளவு பேர் நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 2-3 வருஷமா வரவங்களும் பண்ணிட்டே இருக்கீங்க. ரைட்? வெரி குட். ஸோ இதுல இந்த மூச்சு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். ரைட்? உங்க வயசு. ரைட்? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஃப்ரம் S3 outside டாக்டர் பாஸ்கர். எப்போ வந்தீங்க நான் பார்க்கல. குட். தேங்க்யூ மணியன் சார், ஆல்வேஸ் இந்த எல்லா ப்ரோக்ராமும் கவர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தர்மராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். தர்மராஜ் சார் கடலூர்லேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு யோகா இது பண்ண சொல்லி. கிவ் அ பிக் ஹேண்ட்.